டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்று போலே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்கள், அதாவது எப்பயுமே நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடமே ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு சுபத்துவமான செயல்பாடுகள் ஏற்படுங்கிறது உண்மை. நீங்க இருக்கிற இடம் தெய்வ கலாட்சமாக இருக்கும். நல்லா பாருங்களேன், தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வீட்டுக்கு அருகில கோவில் கட்டாயமா இருக்கும், அல்லது அவங்க போய் வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு கோவில் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இறை அருள் என்பது எப்பொழுதுமே கிடைக்கும். ஸோ அப்படி
இறை அருள் முழுமையாக பெற்ற நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள நேயர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன? சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவான், அதாவது வருட கோள்களான இந்த 3 கிரகங்களும் பெயர்ச்சிகள் ஆவது மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் பலவிதமான தடுமாற்றம் உங்களுக்கே இருந்தது. ரொம்ப அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் இருக்கவங்க செஞ்சு பதவி வாங்குறதோ அல்லது பட்டம் வாங்கி கொள்றதோ அல்லது மதிப்பு வாங்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு அவங்க நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. என்னடா நம்ம போட்ட பிளானு, நம்ம பக்காவாக யோசித்து இதை செஞ்சால் வெற்றின்னு நினச்சோம், ஆனால் செய்வதற்கு ஒரு தயக்கத்தோடு இருந்தோம், ஆனால் நம்ம தான் எடுத்து அவன் வாங்கிட்டான், நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2024 கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சொல்லி பார்க்குறதே கஷ்டமாக இருந்திருக்கும். முயற்சிகளில் பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்புண்டு. இதெல்லாம் நீங்கள் கவலையுடன் கஷ்டத்துடன் பெற்ற சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியுடன் வெற்றிகரமான தன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2025. என்னென்ன வெற்றிகள் என்னென்ன மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 2025 ஆரம்பித்து மே மாதத்துக்கு மேலே பிற்பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் வாய்ப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உறுதியாக நடைபெற போகுது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் திருமணம் மட்டும் கிடையாதுங்க, அதே போல் வீட்டில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் நடக்கும். அது தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறதை விட தனுசு ராசிக்காரங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு என்பதை இந்த வருடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். வேலையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் கற்றுக் கொடுத்து, அதாவது தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே பல பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, நல்லா பாருங்கள், செக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எந்த துறையிலையுமே பாடம் புகட்டி அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர்னா தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. என்னடா நான் பார்த்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ சூப்பராகிட்டடா, எனக்கு சந்தோஷம்டா, அது போதுண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கற்றுக் கொடுக்குற தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்ந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வருடத்தில் நீங்கள் அத்தனை விதமான முயற்சிகளையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னுமே பயனுள்ள விஷயமாக இருக்க போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது புதிய தொழில் தொடங்குவீங்க. அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வருமானம் அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிக்கிருக்கீங்க. இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்படியே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே விலகப்போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே போல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக கவனம் செலுத்தக்கூடிய தன்மையில் உண்டு. அதே போல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பு, அதிகமான பாசம் வைத்த நபர்கள் சில நேரங்களில் உங்களை விட்டு விலகி செல்ல வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்கெல்லாம் விலகி போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறை செலுத்தி அவங்கள கவனமாக வச்சுக்கோங்க.
போகிறவங்க போட்டுன்னு நினச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க, கண்டுக்கிறாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு போகிறாங்கன்னு நினச்சா மன வருத்தம் அடைய வேண்டாம். அவர்கள் திரும்பி உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் இல்லாமல் பேசிவிட்ட கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஸோ அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மே மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஜனவரியிலேருந்து மே மாதம் வரையும் தனுசு ராசி நண்பர்கள் உறுதியாக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த சூழ்நிலைகள் வரும்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டனால கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் இந்த வருடத்தில் தவிர்த்துருங்க. பழைய வண்டி வாகனங்கள் நம்ம செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே போல் பார்த்திங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் காதலில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் உண்மையான காதலாக இருந்தால் வெற்றி பெற்றுவீங்க. உங்கள் 2 பேரில் யாரோ ஒரு ஆள் பொய்யான அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த காதல் மூலமாக ஒரு சில பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிய வீடு மனை கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்டோ அதே போல் சில கவனமான விஷயங்களையும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டா இந்த 2025 நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகளையும் உறவுகளில் மகிழ்ச்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த 2025 3ஆம் வீட்டில் சனி நிற்கிறார். 3 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான். ஆனால் அது உங்களுக்கு நன்மைகளை தந்துருவா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வைக்கும். ஏன்னா அது குருவோடைய வீடு. குரு தான் உங்களுக்கு அதிபதியே, உங்கள் ராசி அதிபதியே குரு தான். கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஒவ்வொரு விஷயமும் நகரணும் வைங்களேன். இதில் குரு 6ஆம் வீட்டில் வேற உட்கார்ந்துருக்காரு. அவருமே உங்களுக்கு பெரிய நன்மை செய்யக்கூடிய இடத்துல உட்காரல. ஆனால் இது எல்லாமே ஃபஸ்ட்டு 3 months மார்ச் வரைக்கும் இது மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் தான். அதுக்காக இந்த வருஷம் முழுமைக்குமே நான் அப்படியே தேங்கி போய் உட்காந்துருவான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏப்ரல் துவங்கி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல 1 ஏப்ரல் சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டிற்கு வருவது பெரிய நன்மைகளை தராத இடம்தான். ஆனால் ஒரு கெடுதலான காலகட்டத்தில் எப்படி ஹீரோ காப்பாற்றுவாரோ அந்த மாதிரி குரு 7ஆம் வீட்டுக்கு வருவார். அதுவும் 11ஆம் வீட்டை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் திட்டமிடுவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைக்க பெற்று உங்களுக்கு நடந்து முடியும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்துச்சு, எப்படா செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டாங்க, பட்டு பட்டுன்னு நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் எப்போ? 2வது பாதி, குறிப்பாக 15 மேக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக முடிவெடுங்க. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதன் பிறகு முடிவு செய்யுங்க. பெரிய அளவுக்கு முதலீடுகள் போட்டு ஒரு வியாபாரத்தை துவங்குவதோ அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்காக, பிஸ்னஸ் சேஞ்சுங்கிறது ஒரு வகைன்னா ஜாப் சேஞ்ச், இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட பெரிய வேலைக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் அந்த முதல் 3 மாதங்களில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை பெஞ்சில் உட்கார வச்சிடும். சம்பளமே இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கிற மாதிரி ஆகிடும், இருக்கிற வேலையும் விட்டுட்டு. ஸோ உங்களுக்கான காலம் வரும் வரை நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு கவனத்தில் கொண்டு, உங்களுக்கான ஒரு காஷன் ஆர்டராக கவனத்தில் கொண்டு 2வது பாதியில் உங்களுக்கான முழு முயற்சிகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு, சுப பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக குருவினால் நற்பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் வீடு அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானமும் கூட. எந்தெந்த வீடுகளில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வரனோ அவங்களுக்கு மிக சரியாக உயர்ந்த அந்தஸ்தில் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண வரன் கிடைத்து அவங்க லைஃப் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகும். இந்த சுப பலன்கள் எல்லாமே குருவே உருவாக்கி தருவார் மே மாதத்திலிருந்து. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா,
முதல் பாதி அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆற போடுங்க, ஆற அமர செய்யுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். இரண்டாவது பாதியில் வந்து புலிப்பாய்ச்சலில் உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் வருது. எல்லோரும் போய் பணத்தை லாக் பண்ணிவிட்டு ஏமாந்துடுறாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை ஆசையை காமிச்சு இழுக்கும். உங்களோட உடன் பணிபுரிபவரோ அல்லது உங்களுடைய நண்பரோ கூட உங்களை எதுலையாச்சும் வந்து இழுத்து விடுவார். இது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு பார்த்தா 2 பேருமே ஏமாந்து போய் நிற்பீங்க. ஸோ இது எதுவுமே வந்து அவசர கதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. முதல் 3 to 5 மாதங்கள் வரை அமைதி காத்து 5 மாதங்களுக்கு பிறகு முடிவெடுங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். பெருசாக நிறைய எல்லாருக்கிட்டேயும் கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க. ஆனால் பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக வந்து பேசுவாங்க. குருவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால தனுசு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசானாக இருப்பாங்க. அவங்க படிக்கிற காலத்தில் மேபி தசா புத்தி ஃபேவராக இல்லை, சாதகமாக இல்லை, படிக்க முடியல, ஒரு கிராமத்துலேயே இருக்காங்க அப்படின்னா கூட 4 பேருக்கு புத்திமதி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெருசாக படிக்கல, ஏன்னா படிக்கிற காலத்தில் நம்மளுக்கு வந்து டைம் ஃபேவராக இல்லை, இல்லை எக்கனாமிக்கலியே அவங்க ஃபேவராக இல்லை, படிக்க முடியல, படிப்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் இருக்க 4 பேர் வந்து அவங்க கிட்டே கேட்பாங்க, அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கா, என்னக்கா முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே இவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாருங்கள், ஆசான் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசுக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர், அவங்க கீழே 10 பேர் அவங்களுக்கு சொல்லணும், கைட் பண்ணணும், இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி கட்டளை இடுறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, ஒரு ஆசானாக இருந்து அவங்கள கைட் பண்ணுறது, இப்படிப்பட்ட தொழிலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ரொம்ப நாளாகவே கஷ்டமாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் நடுவில் ஃபேவராக வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் நிறைய அப்படியே சுதாரிச்சாங்க, அப்படியே ஃபேவராச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் போகிறாரு, அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு. ஓகே, கும்பத்துலேருந்து மீனம். ஸோ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது 2 விஷயத்தில் நம்ம கவனம் வச்சுக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் நல்ல கவனம் வச்சுக்கணும், இன்னொன்று பயணம் நல்ல கவனம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப டார்கெட் பண்ணணும் அப்படின்னா 3 நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி பெருசாக நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் ஹெல்த்தை வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து முடி வளர்க்குறதுக்கு டயட் இருக்கேன், கலர் ஆகிறதுக்கு டயட் இருக்கேன், அந்த ஜூஸ் குடிக்கிறேன், இந்த ஜூஸ் குடிக்கிறேன், அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு டயட் இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணி போயிட்டு அது வந்து என்ன ஆகும்னா ரிசல்ட்டு தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம், மருத்துவரோட கலந்துரையாடல் பிரகாரம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? சனி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. 2வது, இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பிரயாணம்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, சும்மா பக்கத்தில் போகிறோம், நம்ம என்னமோ நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம். ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக டிரைவிங் இருந்தால் கூட அவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம மேலே இடிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம வெளியே பிரயாணம் போகிறோம், சும்மா டெய்லியே வெளியே ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கூட கோளறுபதிகம் பாராயணம் பண்ணிட்டு போங்க. பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் நட்சத்திரங்கள்னால, கோள்னால, நல்லவங்களால் கெட்டவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அறவே சிவபெருமான் நீக்குவார். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. 2வது வந்து பாருங்கள், சனி பகவானோட பார்வை 1ஆம் பாவம் லக்னத்தை பார்க்குறாரு. சுயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புத்தி வந்து மந்தம் தட்டும். புத்தி வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கு பிடிக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். நம்ம வந்து பாருங்கள் ப்ளஸ்ஸாகவே நினைக்க மாட்டோம். பச்சை நம்மளுக்கு ப்ளூவானு தெரியும், ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம். நம்மளே கிறுக்கு பிடிச்சி நம்ம கூட இருக்க நல்ல சொந்தங்களை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இழக்கிற மாதிரியான ஒரு பிராப்தம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து பாருங்கள் சுயஸ்தானத்தை பார்க்கும்போது மந்தம் தொட்டும், ஸ்லக்கிஷ்னஸ்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமாக இருப்போம். நம்ம ஓடி உழைக்கிறவங்களா இருப்போம். இன்னமும் இப்போ உழைப்பே பிடிக்காது, வீட்டில் சும்மா இருந்தால் நல்லா இருக்குப்பா அப்படின்ற நிலைமைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னும் போது அந்த நேரம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா, அந்த கிரகம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா, நம்ம கிரகத்தை ஓவர்டேக் பண்ணுறோமா அப்படி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சனி பகவானை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ரெண்டாவது 6ஆம் பாவத்தில் சனி பகவானோட பார்வை பதியுது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வை பதியுது அப்படின்றதால புதுசாக கடை வாங்கணுமா, ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வாய்ப்பு சொல்லிட்டேன். ஏன்னா கடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை, இஎம்ஐ கட்ட முடியாத, கஷ்டப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி, அவங்க நம்மளை 4 கேள்வி கேட்குற மாதிரி, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். என்கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ஜாப்ஸ் கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. என் கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் தான். அவங்க வந்து நான் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து நீ செய்கிறது தப்பு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு கண்டித்தேன். உடனே அவன் என்ன பண்ணுறான், யூனியனை கூட்டிகிட்டு வேலை செய்யாமல் வேலையை தடைப்பட்டு நிறுத்துறான். இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம், நம்ம கீழே வேலை செய்கிறவங்க தான் அவங்கள திட்டணும் அப்படின்னா கூட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டாதீங்க. இல்லைப்பா நீங்கள் அப்படி பேசுகிற கேரக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் பியாண்ட் தட் கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம வந்து மிருகமாக தானே மாறுறோம். பியாண்ட் தட் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் நீ நல்ல வேலை செஞ்சப்பா, இப்போ நீ வேலை செய்யறதுல இந்த மாதிரி குறைகள் இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீ உனக்கு ஒரு 3-4 எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ சுதாரிச்சுக்கோ, மாற்றிடு, இல்லைன்னா நான் சில பேர் வேலையை விட்டு நிறுத்தலான் இருக்கேன், அதில் வந்து எக்கனாமிக்கலி என்னால் ஆஃபர் பண்ண முடியல, அதனால் உன்னை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று, அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி பேசி டீல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்டே வேலை செய்கிறவங்க கூட நம்மளுக்கு எதிரியாக மாறக்கூடிய காலகட்டம். அப்போ அதை கொஞ்சம் நம்ம உஷாராக பார்த்துக்கணும். சனி பார்வை அதெல்லாம் ஏற்படுத்துவார். அதே மாதிரி பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகள், நான் சொல்கிற மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வரலாம். நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க, ஆமாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் 10 வருஷமாக உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க திடீர்னு உங்களுக்கு இனிமையாக மாறி இருப்பாங்க. உங்களோட ஹையர் அஃபிஷியல் நல்லா இருந்திருப்பார், அவர் திடீர்னு இப்போ இனிமையாக மாறுவார். இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பார், புதுசாக ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு இடைஞ்சல்கள், ஒரு தொல்லைகள், ஒரு தொந்தரவுகள், ஒரு மன கஷ்டங்கள், மனமுட்டங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி மே 18 வரப்போகுது இல்லைங்களா? அப்போ அந்த ராகுகேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 3ஆம் பாவம். பொதுவாக ராகு 3ஆம் பாவம் ஒரு ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். கேது 9th house, இதுவும் ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இதை வந்து பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் ராகு வர்றது அப்படின்றது நம்ம வந்து ஓரளவுக்கு தைரியமாக நம்ம செய்யலாம். பட் என்னென்னா நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு கிளையன்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம தொழில் வந்து வெளிநாட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம். குருனோட பார்வை வந்து ராகு மேலே புரியுதுங்களா? ஸோ குரு பகவான் 7ஆம் பாவம், அவரோட பார்வை வந்து ராகு மேலே பதியிருந்தால ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளஸ்ஸாகவே வரும். அவர் வந்து ராகு அவர் இஷ்டத்துக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் கொடுக்க முடியாது. குருனோட பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 2025 தனுசு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடங்கல், குடுன்னு ஓடுறீங்க, விழுந்துருவீங்க, கப்புன்னு உழுவீங்க, உட்காருவீங்க, திருப்பி ஓடணும், விழுந்துட்டோமே கால் வலிக்குதே, உட்காந்துக்கினே இருப்போம் அப்படின்னு உட்காந்துக்கினே இருந்தீங்க அப்படின்னா 2025 அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாக, அந்த ஸ்லோப்பு அப்படியே டல்லாகும். குடுன்னு ஓடுறீங்க, ஸ்லோப் ஏறுறீங்க, விழுந்தீங்க, சரியான வலி, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, திருப்பி குடுன்னு ஓடுறீங்க. அப்போ ஸ்லோப் ஏறிட்டே இருக்குமே தவிர இறங்காது. அப்போ இந்த 2025 உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக போதா, அது உங்களோட செயல்திறனை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இந்த 2025 கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு உங்களோட ஒரு இதை பொறுத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? நீங்கள் வந்து பாருங்கள், ராகு தேர்ட் ஹவுஸ் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே குரு பார்வை. ஓகே, ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், 12 ராசியிலையும் ஒரு பிரார்த்தனை, இறை வழிபாடு, இறை நம்பிக்கை எல்லாம் நிறைய ப்ளஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தனுசுக்கு கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து குருனோட ராசின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை, இறை வழிபாடு நிறைய இருக்கிறது, டெய்லி சாமி கும்பிட்றது, இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும். அந்த நல்ல குணங்களை இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன சொல்ல வரேன், நிறைய சுவாமி கும்பிடுங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனசை அமைதிப்படுத்திக்கோங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க. இல்லை இந்த வருஷத்தில் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க, என்ன அப்படின்னா
தெரியாத நபர்கள், நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாசிட்டிவாக ஓடிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க, நீங்கள் இந்த வருஷத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க. நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியை நினச்சி கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? சரி, இப்போ பரிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்ல தானே செய்வோம். ஸோ 2025 அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, நல்லது நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லது நிறைய இருக்குது. சரி, இதுக்கும் மேலே நம்ம பரிகாரம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பரிகாரத்தில் உங்களுக்கு தனுசுக்கு என்ன பரிகாரம் ஒரு மேன்மையான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமன் வழிபாடு. ஹனுமன் வழிபாடில் ஹனுமன் சாலிசா டெய்லி பாராயணம் பண்ணுங்கள். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சு எழுந்து காலைகள் கடன்களை முடிச்சுட்டு ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு ஹனுமனை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஓடுனீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஸ்மூத்தாக ஓடிடும். ஸோ பெருசாக பாதகம் இல்லை. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லணும். சின்சியராக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். மே மாதத்துல இருந்து குரு பகவானும் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. இது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு விட்டதை எல்லாத்தையுமே பிடிக்கக்கூடிய ஒரு காலம் தான் சொல்லணும். 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது தொழிலினுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இது நாள் வரைக்கும் நீங்க தொழில் செய்யறதே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க, கிளையன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படியே கிளையன்ஸ் இருந்தாலும் அவங்க ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட தான் இருந்திருப்பாங்க. நீங்க என்ன ஒரு திருப்திகரமாக வேலை செஞ்சு கொடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் உங்களுடைய தொழில். அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால போட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். ஏன்னா தொழில்ல செஞ்சோம்னாலே அட்லீஸ்ட் ஒரு கடன் வாங்கியாவது அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த தொழில்ல ஒரு மாற்றங்களை, இப்போ சாதாரணமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது அப்படின்னாதான் அந்த தொழிலை நம்மளால விரிவுபடுத்த முடியும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த வருடங்கள்லாம் அதெல்லாம் முடியாத ஒரு செயலாகவே இருந்தது. ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி பாதியா நம்மளை போட்டு பிச்சை எடுத்துருச்சு. விரய சனியா ஒரு பக்கம், ஜென்ம சனியா ஒரு பக்கம், அடுத்து பாத சனியா ஒரு பக்கம். இப்படி 7.5 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரியா இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்திருக்கிறீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் கடந்த வருடத்துல எல்லாம் 6ஆம் இடத்துல இருந்துட்டாரு. குரு பகவான் சேர்க்கை பெற்றது பாத்தீங்கன்னா வக்ர கிரகங்களோட சேர்ந்துட்டாரு. இதனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இப்போ 7ஆம் இடத்துல தனித்து இயங்க போறாரு. 7ஆம் இடத்துல தனித்து இயங்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ப்ரீ பிளான்டா யோசிக்க போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதுல ஒரு திட்டமிடுதலும் இருக்கணும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திட்டமிடுதல் இல்ல ஏதோ நான் செஞ்சேன், யாரோ சொன்னாங்க இந்த தொழில செஞ்சேன், இல்ல இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் பண்ணினேன் அப்படின்னு இல்லாம நீங்க ஒரு பிளானிங்கோட செஞ்சீங்கன்னா, ஒரு வரைமுறையோட செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த வருடத்துல 2025ல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு காத்துட்டு இருக்குது. அதே சமயத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் உயர்கல்வி படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. யாரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா தன்னுடைய வேலைக்கு உண்டான ஒரு படிப்பை படிச்சு அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உயர்கல்வி அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரமாக கிடைக்க போகுது. சில பேர்லாம்
பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் இது வந்து படிக்கிறீங்க ஒரு 8 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் அதுல படிச்சு முடிச்ச பாடு இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் ஒரு வரமாக தான் இருக்க போகுது. இந்த வருடத்துல நீங்க எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நேரம், அந்த படிப்புல ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம். மாணவர்களா இருக்கிறீங்கன்னா, 12th படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நல்ல நீங்க நினைச்ச மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய நேரம் அந்த மாதிரிலாம் இருக்க போது. எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்றவங்க எம்பிபிஎஸ் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணியே தீரணும். அந்த மாதிரி இல்லாட்டி இன்னைக்கு இந்த கிரகங்கள் வந்து பொய்யாகிடும். அந்த மாதிரி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் வச்சு நீங்க வேலை செய்யுங்க. இந்த வருடத்துல கண்டிப்பா அதை நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமா நம்ம சொல்ல போனா வேலை பார்க்கறவங்கள சொல்லணும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டுறலாமா, வேற வேலை பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஃபாரினுக்கு போய் அங்க போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம். இப்போ அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க போறீங்க, எடுத்து அதை சாதிக்க போறீங்க. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. குடும்பம் ரீதியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பெண்கள்ன்றவங்க தனுசு ராசி என்பவர்கள் குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள். எப்படி ஒரு கழுதை அந்த பொதியை சுமக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு கழுதை மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை எல்லாத்தையுமே சுமக்கக்கூடிய, எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு போராடி யார் என்ன சொன்னாலும் இவங்க கிட்ட அந்த கோபம்ன்றதே வராது. பொறுமையா இருப்பாங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்க, இன்னைக்கு பூமியை ஆள போறீங்க. அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரே ஒரு லயன். இந்த குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்குமே, இல்லத்தரசிகள் எல்லோருக்குமே, அந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் தனுசு ராசி பெண்களுக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்தீங்க, இன்னைக்கு பூமியை ஆள போறீங்க. 2025ல நீங்க நினைச்சதெல்லாம், சில பேர் சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க. ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இது செய்யணும் அது செய்யணும், நம்ம தொழில் தொடங்கினா இவ்வளோ கையில காசு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அதை கூட யார்கிட்டையும் நீங்க அறிமுகப்படுத்தாம உங்க மனசுக்குள்ளேயே நிறைய பிளான்லாம் வச்சிருக்கிறீங்க. அந்த பிளான் எல்லாத்தையுமே அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடிய வருடம் தான் இந்த 2025. உங்க கையில இருக்கக்கூடிய காசு மேலும் மேலும் வளர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வீண் விரயங்கள் ஆகாது, நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம், சேமிப்பு ஏற்படக்கூடிய நேரம், நல்ல ஒரு வீடு வாகனம் சொந்தமாக எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ரொம்ப நாளா பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனினால அந்த 7 வருடத்துல செய்ய முடியாததெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுல ஒவ்வொரு வருடங்களாக உங்களுக்கு கடந்துகிட்டே இருக்கு. இந்த 2025ல எப்படியாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள், திருமணம்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னா அட போங்க மேடம், எங்களுக்கு திருமண ஆசையே போயிடுச்சு, இன்னமே நாங்க திருமணம் செஞ்சு என்ன செய்ய போறோம், என்னன்னு எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கு, எவ்வளவோ இது வச்சிருக்கிறேன், சொத்து வச்சிருக்கிறேன், நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது, எனக்கு என்னுடைய ஜாதகம் வந்து ஏதாவது சன்னியாசியா போகக்கூடிய ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க. 7ஆம் இடத்துல குரு வந்தாச்சு, உங்களுக்கு குரு பார்வை இருக்கு. கண்டிப்பாக உங்க ராசியை பாக்குறாரு சமசப்த மசானத்துல. கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகங்கள்,
திருமண பாக்கியங்கள், குழந்தை பேர் பாக்கியங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, சில பேருக்கு IVF முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, தத்து எடுத்துக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் 2025 தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் பருவம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போறது, அடுத்து திருமணத்திற்காக ஒரு நிறைய செலவு பண்றது, இந்த மாதிரியான சுப விரயங்கள், கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஃபேமிலியோட டூர் போக போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, நல்ல ஒரு ஜாலியா இருக்க போறீங்க, நல்ல என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 வருடத்திற்கு அப்புறம் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த 2025 இருக்க போகுது. உங்களை பார்த்து ஒரு ஊரே பொறாமப்பட போகுது. அதாவது எப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஊரே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய கண்ணும் உங்க மேலதான் 2025 இருக்க போகுது. அந்த அளவிற்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க தனுசு ராசி அன்பர்கள்.